விவேகானந்தர் பொன்மொழிகள். பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழவிடாது, உண்மை சாகவிடாது. கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் குடிக்கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை அனைவரும் உணர வேண்டும். அறிவு நமக்குள்ளேயே இருக்கிறது. யாராலும் நமக்கு உதவ முடியாது. நமக்கு நாமே உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் உணரத் தொடங்கும் வரை எல்லா தேடல்களும் வீண். புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அனுபவம் ஒன்றுதான் மிக சிறந்த ஆசிரியர். இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி உன்னை தானாக வந்து சேரும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. லட்சியம் உள்ளவன் 1000 தவறு செய்தால் ஒரு லட்சியமும் இல்லாதவன் 50,000 தவறுகள் செய்வான். உன்னை உடம்பாக நினைக்கும் போது நீ உலகிலிருந்து வேறுபடுகிறாய். உன்னை உயிராக நினைக்கும் போது நிலையான பேரொளி பிளம்பின் பொலியாகிறாய். நீ ஆன்மா என்று எண்ணும் போது அனைத்தும் ஆகிறாய். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. அடுத்தவரின் பாதையை பின்பற்றாதே, உனது பாதையை கண்டுபிடி. இந்த உலக வாழ்க்கையில் தேடி பெறக்கூடிய இன்பங்களால் எந்த நிலையான பயனும் இல்லை என்று எப்போது ஒருவன் முடிவுக்கு வருகிறானோ அப்போது அவனிடம் ஆன்மீகம் பிறக்கிறது. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தெளிவு இல்லாமல் உழைப்பவனுக்கு கஷ்டமும் பாரமும் கடைசி வரை குறைவதில்லை. வழி தாங்கும் பாறைகள்தான் சிற்பங்களாய் மாறும். நீ கடினமாக உழைக்கும் போது உன்னை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து பார், உன்னை சுத்தி சுத்தி வருவார்கள். போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே. நம்மால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வருவதென்றால் அந்த இடத்தை விட்டு விலகிடணும். அது உறவாயினும் சரி, உயிர் நட்பென்றாலும் சரி. பாதைகள் 1000 இருந்தாலும் பயணம் ஒன்றில் மட்டும்தான் செய்ய முடியும். மனமே அலைப்பாயாதே. மதிக்காத உறவுகளிடம் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மீதியாய் இருப்பதே மேல். அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகள் தான் மாற்றம் இருக்கும், மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். நம் வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி. எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகிறோமோ அப்போதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும்.